Hello friends, welcome to Samayal Bhavan. இன்னைக்கு நம்ம sweet aval எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் டிஃபரண்டா இந்த sweet aval செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இது பண்றதுக்கு நமக்கு 5 நிமிஷம் தாங்க ஆகும். சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட ரெசிபீஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு எடுத்திருக்க அவல் வந்து கொஞ்சம் தட்டையா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி ஊத்தி அலசி எடுத்துக்கணும். அப்பதான் அதுல இருக்க தூசியெல்லாம் வந்து தனியா வந்துடும். அதுக்கப்புறமா அதை புழிஞ்சு வச்சுட்டு நம்ம தண்ணி ஊத்தி ஊற விட்டுறலாம். ஒவ்வொரு அவலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எந்த அவலா இருந்தாலும் நீங்க ஊற வச்சதுக்கு அப்புறம் கையில எடுத்து இந்த மாதிரி அமுக்கி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மாவு மாதிரி வரணும். அந்த பதத்துல நீங்க எடுத்துக்கணும். இப்ப அவல் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியில இருந்து இறைக்கமா புழிஞ்சு நம்ம ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம பாகு கரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுல அதே டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் வெல்லம் துருவி சேர்த்திருக்கேன். இதுல நம்ம 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சுக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா தண்ணியிலே கரையணும். அது வரைக்கும் மட்டும் நம்ம காய்ச்சினா போதும். ரொம்ப நேரம் காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளவுதான். இந்த மாதிரி கொதிக்க விட்டீங்கன்னா 1 நிமிஷத்துலயே வெல்லம் அழகா கரைஞ்சிரும். இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஸ்வீட் அவல் பண்றதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது கூட நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்து, இது கூட நம்ம பாதாம், பிஸ்தா எதுனாலும் சேர்த்துக்கலாம். எந்த நட்ஸ் சேர்த்தாலுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இதை நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்ல நம்ம புழிஞ்சு வச்சிருக்க அவல் எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வெல்லத்தை கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஒரு வடிகட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் வெல்லத்துல இருக்க தூசியெல்லாம் தனியா வந்து. அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் போல அடுப்புல இருக்கட்டும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த வெல்லம் அந்த நம்ம அவல் கூட நல்லா கலந்து கோட்டாகி வரணும். பாக்குறதுக்கு ரொம்ப ஜூசியா இருக்கும். அவ்வளவுதான். 1 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான். நம்ம சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் 5 நிமிஷத்துல சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுல்குள்ள வச்சு அழுத்தி இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா பாக்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.